வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முடக்கத்தான் கீரை தோசை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இதை நம்ம கொடியில இருந்து இந்த இலையெல்லாம் கிள்ளிட்டு இது மாதிரி நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கோம். இது ரொம்ப நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கு. இது மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. இது அடிக்கடி வீட்டுல செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இது நம்ம எல்லாத்தையும் பச்சையாவே அரைச்சு எடுத்துக்க போறோம். கீரையை ஃபர்ஸ்ட் உள்ள போட்டுக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல 4 பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், லைட்டா இந்த கீரைக்கு அளவா உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா நம்ம மைய அரைச்சிக்கலாம். ஆனா இதுல தண்ணி ஊத்தக்கூடாது. அப்படி தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டா நம்ம மாவே ஊத்தி நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்தாச்சு. இப்ப நம்ம தண்ணிக்கு பதிலா மாவுவே கொஞ்சம் ஊத்தி நம்ம அரைச்சிக்கலாம். இதை நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். இது மாதிரி நல்லா மைய அரைச்சிட்டு வந்தாச்சு. நார்மலா நம்ம வீட்டுல யூஸ் பண்ற தோசை மாவுல இதை கலந்துடலாம். இதை நல்லா இப்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்ப கல்லு காஞ்சோன்னு நம்ம தோசையை ஊத்திடலாம். சுத்தியும் லைட்டா எண்ணெய் விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வேக விடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம திருப்பிக்கலாம். நல்லா வேகட்டும். நல்லா வெந்திருக்கும். நம்ம திருப்பி பார்க்கலாம். அவ்வளவுதான். இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளவுதான். இப்ப முடக்கத்தான் கீரை தோசை ரொம்பவே சூப்பரா டேஸ்டா ரெடி ஆயிருச்சு. இது மூட்டு வலியில இருக்கவங்க சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. இதுக்கு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.